இன்னொரு தப்பு நம்ம ஆன்சர் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அண்டர்லைன் பண்ணுன்னுவோம். கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே அண்டர்லைன் பண்ணுற மாதிரி தோணும். ஏன்னாங்க அந்த நேரத்தில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தோணும். யூ ஷுட் நெவர் டூ தட் மிஸ்டேக். ஓவர் அண்டர்லைனிங் இஸ் ஈக்குவல் டு லேக் ஆஃப் கிளாரிட்டி as far as the person who is checking is concerned. Okay, so make sure that you are underlining only the specific keywords. எனக்கு கீவேர்ட்ஸ் தான் கிரிட்டிக்கல். இப்போ நான் ஒரு செக் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவேன்னா கீவேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவேன். கீவேர்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்குன்னாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் டன். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், பாயிண்ட்ஸ், டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்த்து ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் கீவேர்ட்ஸ் எது, எந்த டாப்பிக்கு எது கீவேர்ட்ஸ்னு நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, கீப் அ குட்டி நோட். அந்த குட்டி நோட்டில் பர் சாப்டர், பர் டாபிக், வாட் ஆர் த கீவேர்ட்ஸ் அப்படின்றதுல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ இன் யோர் லாஸ்ட் மோமெண்ட் ரிவிஷன். அந்த லாஸ்ட் மோமெண்ட் ரிவிஷனில் அந்த புக்கை திறந்து ஃபுல்லாக பார்க்கறது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட். That will confuse you a lot and you will feel scared. Okay, so planned, confident, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். திடீர்னு படிக்கிறது, திடீர்னு படிக்காமல் இருக்கிறது, 2 நாள் படிக்கிறது, 2 நாள் படிக்காமல் இருக்கிறது, ப்ளீஸ் அவாய்ட் தட். 2 நாள் தான் படிச்சிட்டோமே, 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம். No, I don't think you have the time for all that now. So make sure that every day you have a set pattern of study. You have to study a minimum of 9 to 10 hours a day. Hours a day, minimum நான் சொல்கிறது. படிச்சே ஆகணும் நீங்கள். Okay, so set aside, make sure that you study properly and appear well and write well in the exams. Wish you all the best.